ஒரு தடவை ஒரு அன்பு சகோதரியினுடைய அடக்க ஆராதனை போயிருந்தேன். இறந்த எந்த மனிதனுடைய ஒரு பெண்ணினுடைய முகத்தை பார்த்தால் அதில் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். ஆனால் இந்த பெண்ணின் முகத்திலேயோ துயரம், மரித்த பிறகும் போகவில்லை. வேதனை நிறைந்த அந்த முகத்தை பார்த்த பொழுது என் நண்பரிடம் கேட்டேன், ஏன் இப்படி இருக்கிறார்? அவர் சொன்னார், ஐயா, இந்த அம்மாளுடைய கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார். நிறைய பணம் வாங்குவார், ஒரு பைசா அனுப்ப மாட்டார், குடித்தே தீர்த்து விடுவார். 4 பிள்ளைகளை வைத்து இந்த அம்மாள் ஊரெல்லாம் பிச்சை எடுத்து கடன் வாங்கி தன் நாட்களை கடத்தி வந்தாள். இறுதியில் பசியிலே துடித்து இறந்து போனாள். ஒரு இருதயத்தின் வேதனை தான் முகத்தில் தெரிகிறது என்று சொன்னார். ஒருவேளை நீங்கள் அந்த பகுதியில் இருக்கலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு 53:4, இயேசு தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நான் சுமக்கட்டும், இந்த பாடுகள் துக்கங்களை நான் அனுபவிக்கட்டும். ஆகவே இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. இதை குறித்து பேசும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1:6, ரோமர் 14:17 வேதம் சொல்லுகிறது, இந்த சந்தோஷம் கிறிஸ்து சொல்லும் என் சந்தோஷம் விண்ணுலகில் இருந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வந்து இந்த உள்ளத்திலே போடுகிறார். எவ்வளவு பெரிய துக்கமாய் இருந்தால் அந்த சந்தோஷம் அதை விழுங்கி விடுகிறது. மறுபடியும் தைரியத்தோடு வாழ நமக்கு உதவி செய்கிறது. இந்த சந்தோஷத்தை இந்த அவர் உங்களுக்கு தருவார், இன்றைக்கு தருவார். அதே நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், அதே நிலைமையில் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்து அனுப்பவே அவர் வந்திருக்கிறார். மனம் கலங்காதிருக்கிறார்.